பெரியவர்கள் திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது, சந்தோஷமான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. எந்த நேரமுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இருக்காது. குழந்தைங்களால் சந்தோஷம் இருக்காது. குழந்தைங்களை கட்டி கொடுக்குறதுல நிம்மதியாக அவங்க வாழ மாட்டாங்க. நல்ல வேலை கிடைக்காது. ரொம்ப வீட்டில் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கே கூட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிலைமையில் தொடர்ந்து வறுமையால் வாடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு தலைமுறையாக வரக்கூடிய யாரோ செய்த பாவங்கள் நம்மளே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறது. இதுதாங்க காரணம். இதுக்கு ஒரு விமோச்சனம் வேணும். நம்ம கஷ்டப்பட்டது மாதிரி நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. நம்ம இந்த ஜென்மத்தோடைய தொடர்ந்து வர பாவத்தை கழிச்சிடணும். குழந்தைங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி அற்புதமான எளிமையான ஒரு வழிபாடு செய்யுங்க. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சிவ வழிபாடு. கர்மா தீரணும் அப்படின்னாக்கா சிவனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் தினந்தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க. முதல் விஷயமாக பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷ வழிபாடு எப்படியாப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் பிரதோஷ வழிபாட்டில் கண்டிப்பாக கலந்துக்குங்க. வேறு எதுவுமே வாங்கி தர வேணாங்க. வில்வேலை 5 ரூபாய்க்கு கூட நீங்கள் வாங்கி கொடுத்தா போதுங்க. மனசார கொடுங்க. கண்டிப்பாங்க பிரதோஷ வேலையில் செய்யக்கூடிய சிவ வழிபாடு ரொம்பவும் சக்தி மிகுந்தது. அது கூடவே நீங்கள் தினந்தோறுமே காலையில் குளித்து முடித்ததுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு போய் 5 ரூபாய்க்கு வில்வேலை வாங்கி கொடுத்துட்டு தினந்தோறும் வந்துக்கிட்டே வாங்க. தொடர்ந்து செய்யுங்க. வருடத்திற்கு ஒரு 48 நாள் செய்யுங்க. திருப்பி அடுத்த வருடத்தில் மறுபடியும் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரும்போதே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் அத்தனையும் தீரும். கண்டிப்பாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு புண்ணியங்களை சேர்த்து வைங்க. நேர்மையாக இருங்க. முடிந்த அளவுக்கு அன்னதானங்கள் செய்யுங்க. என் மனசில் தோணுனதை நான் சொல்லியிருக்கேங்க. இது சரியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.